கேட்குற அன்பான தேவ ஜனங்களே, காலை பொழுதிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்பின வார்த்தை 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது இதய வார்த்தை விதமாய் சொல்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். என்னை கேட்குற அன்பான தேவ ஜனங்களே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இந்த விருத்தி அடைவதற்கு முன்னதாக தாவீதுடைய சூழ்நிலையை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது யாராக இருந்தான்? நல்லா கவனிங்க. எல்லாரும் மறக்கப்பட்ட தாவீது. அவன் சூழ்நிலையை எல்லாரும் மறந்துட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். பெற்ற தாய் தகப்பன் மறந்துட்டாங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் அவனை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அவன் எல்லாராலும் மறக்கப்பட்டான். ஆனால் தரிசனத்தை வைத்தவர் தாவீதை மறக்கலைங்க. ஏன்னா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம், தன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற வளர்ச்சியை போல ஆவிக்குரிய அனுபவத்தில் தேவனை துதிப்பதில், தேவனை ஆராதிப்பதில், தேவனுக்கு உண்மையாய் வாழ்வதில், உத்தமமாய் ஜீவிப்பதில் தாவீது நாளுக்கு நாள் வளர்ந்தான். அதனால தான் வசனம் சொல்லுது, அவன் சேனைகளின் கர்த்தரவனோடு கூட இருந்தார். அவன் கூட இருந்ததுனால தாங்க அவன் வளர்ந்தான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்களேன். சூழ்நிலைகள் எந்த விதத்திலும் சாதகம் இல்லை தாவீதுனுடைய வாழ்க்கையில். அவனுடைய தகப்பனார் மறந்த பொழுதும் பாருங்கள், இங்கு சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி வருகிறான். அபிஷேகம் பண்ணவன ராஜா சொல்லி அனுப்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் இங்கு சாமுவேல் அபிஷேகம் பண்ணி ஈசாயின் குடும்பத்துக்கு போன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஈசாயின் குடும்பத்துக்கு வந்தால் அங்கே தாவீது இல்லைங்க. மறந்துட்டாங்க, பந்தி பண்ணுறாங்க, நல்ல விசேஷங்கள் உண்டு, மறக்கப்பட்டு விட்டான். ஆனால் தேவன் அபிஷேகம் பண்ண வந்தவனை தேவன் மறக்கலைங்க. சாமுவேல் சாப்பிடாமல் இருக்கிறாரு. இப்போ சாமுவேல் சாப்பிடலை, யாருமே சாப்பிடலைங்க. இந்த விருந்து ஒருவேளை தாவீது மறக்கப்பட்ட நிலையில் இந்த விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆனால் தாவீதை வந்த பிறகு தான் அங்கே ஒரு விருந்தே ஆயத்தமாகுதுங்க. உங்கள் மேலே தேவன் அபிஷேகம் இருக்க, உங்கள் மேலே உங்கள் திட்டம் இருக்க, நீங்கள் வருகிற வரைக்கும் அந்த விசேஷம் ஆரம்பிக்காதுங்க. தேவன் உங்களை கொண்டு தான் அந்த காரியத்தை செய்வார். நீங்கள் ஒருவேளை குடும்பத்தாராக மறக்கப்பட்டிருக்கலாம், உங்களை கொண்டு தான் அந்த குடும்பத்துக்கு தர ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆகாதவனாய் தள்ளப்பட்டிருக்கலாம், கர்த்தர் சொல்கிறார் உங்களை கொண்டு தான் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நாளுக்கு நாள் வளருகிற அனுபவமும் இருக்கணும். தேவனிடத்தில் வளரணும். சரீரம் வளர்றது இல்லைங்க. நம்முடைய தேவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்கிற அன்பில் வளரணும், ஐக்கியத்தில் வளரணும். இங்கே தாவீது வளர்ந்தான். தேவன் அவனை கொண்டு காரியத்தை செய்தார். பாருங்கள், சூழ்நிலை சாதகம் இல்லை. கோலியாத்துக்கு போய் முன்னாடி நிற்கிறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கோலியாத்து சொல்கிறான், நான் பலத்தில் வர்றேன், எனக்கு இராணுவ பயிற்சி இருக்கிறது. உனக்கு என்ன இருக்குது? எனக்கு இராணுவ பயிற்சி இல்லை. இந்த இராணுவங்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கிற ராஜாதி ராஜாவினுடைய அபிஷேகம் மேலே இருக்குன்னு சொல்லி தாவீது இறங்கினான். கோலியாத்தை முறிச்சடித்தான். தேவன் ராஜ்யத்தில் அவனை தலைவனை உயர்த்தினார். என்னை கேட்குற அன்பான ஜனங்களே, இன்றைக்கி சூழ்நிலை வேணால் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் மேலே தரிசனம் சாதகமாக இருக்கிறது. அந்த இடத்துல தாவீது போனான், யுத்தத்தை செய்தான், பாளையத்தில் இறங்கினான், ஜெயம் எடுத்தான். கர்த்தர் தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் தலையை உயர்த்தினார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலை பொழுது சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஜெயிக்க வேண்டிய இடத்துல தேவன் உங்களை கொண்டு தான் ஜெயம் தருவார். காரணம், நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் பொழுது தேவ சமூகத்தில் நாளுக்கு நாள் வளருகிற அனுபவத்தோடு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் மூலமாக அற்புதம் செய்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. கர்த்தாவே, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ பலத்தில் நாங்கள் நடந்து போக உதவி செய்யுங்க.